ஹாய், நான் ராஜேஷ் மாரியப்பன், மாரி ஃபார்ம்ஸ்லேருந்து. இந்த வீடியோவில் வந்து நம்ம கின்னிக்கோழியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கின்னிக்கோழி வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பண்ணை காவலன். இது இருக்கிற இடத்துல பாம்புங்க இருக்காது. வெளியாட்கள் வந்து தோட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா சத்தம் எழுப்பியே நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். அவங்க இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் வந்து கத்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்வாங்க. இது எல்லாமே பொய். ஸோ இந்த கின்னிக்கோழி வந்து சத்தம் எழுப்புமானா 24 மணி நேரம் இந்த வேலையை தான் பார்க்கும். சத்தத்தை மட்டும்தான் எழுப்பும். இதுக்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து கோழிக்கிட்ட கிடைக்கிற மாதிரி வந்து முட்டை ரெகுலராக வந்து கூண்டுலெல்லாம் கிடைக்காது. இப்போ என்கிட்ட இருக்கிறது இது வந்து மேலு. இந்த லைட் க்ரே இருக்குது பாருங்கள், இது ஃபீமேல். லைட் க்ரே ஃபீமேல், டார்க் க்ரே மேலே அப்படின்னா அப்படி கிடையாது. என்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன். இதில் ஒயிட் ரோ வரும். நான் வந்து 6 கின்னிக்கோழி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி குஞ்சுங்களாக வாங்கினேன். அதில் 4 வந்து ஒரு பக்கவாதம் மாதிரி வந்து இறந்துடுச்சு. நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், அதை ஒன்றும் தேற்ற முடியல. ஸோ லக்கீலி வந்து மேல் ஃபீமேல் வந்து எனக்கு வந்து அமைஞ்சுது. இவங்க 2 பேரும் வந்து பெருசாக நம்ம போடுற தீவனத்துக்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எங்கே தோணுதோ அவங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருப்பாங்க. ஈவினிங் மட்டும் கரெக்டாக கூண்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் முட்டை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோழி மாதிரிலாம் வந்து நம்ம கூண்டில் ஒரு இடம் செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் விடாதுங்க. இப்போ இதில் பார்க்குறது எல்லாமே அதோட முட்டையிலேருந்து இறக்குன குஞ்சுங்க. நான் வந்து இதை கோழியில் வச்சு பொரித்தேன். ஒரு 10 குஞ்சு பொரித்தேன். அதில் 3 எங்கே போச்சுன்னு தெரியல. இதுதான் இன்னொரு பெரிய பிரச்சனை. இதை நீங்கள் வந்து எங்கேயாவது மறைவிடமாக எங்கே புதர் இருக்குது, ஒரு புல்லெல்லாம் அப்படி சாஞ்சு புஷ் மாதிரி இருக்கோ அதுக்குள்ளே தான் முட்டை வைக்கும். நம்ம அந்த இடத்துலேருந்து முட்டையை எடுத்துட்டோம் அப்படின்னா மறுநாள் அங்கே வைக்காது. ஸோ ஒரு 10 முட்டை இருக்குன்னா ஒரு 2 முட்டையை அங்கே நீங்கள் விட்டுட்டு எடுத்தால் மட்டும்தான் வந்து இருக்கும். சப்போஸ் அது கூட வந்து அதை திருப்பி அந்த இடத்துல வைக்காம வேறு இடத்துல வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது அடைப்படுக்குமானா அடைப்படுக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி வெளியில் வந்து சேஃபாக விட முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட நாய் இருக்குது. ப்ளஸ் இது விடுற முட்டைங்களை வந்து முக்கால்வாசி வந்து பாம்புங்க எடுத்துரும், இல்லை நம்ம நாய்ங்களே சாப்பிட்றோம். இதோட குஞ்சுங்க வந்து மிஷினில் இறக்கணும் அப்படின்னா 50% கூட பொரிக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மறைவிடத்தில் இந்த மாதிரி வந்து விட்ட முட்டை தான் இது எல்லாமே. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இன்குபேட்டரில் வைக்கிறோம் அப்படின்னா இதோட பொரிப்பு திறன் வந்து 50% தான். நான் என்ன சொன்ன மாதிரி 50% தான் இருக்கும். ஒரு 20 முட்டை வைக்கிறீங்கன்னா 10 முட்டை பொரிக்கும். கோழியில் வச்சாலும் கோழி வந்து 22 நாள்லேயே நம்மளுக்கு முட்டை பொரிச்சிடும். இது வந்து 30 நாள் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கோழியில் வந்து வச்சா வெறும் இந்த முட்டையாக மட்டும் வைக்கணும். நாட்டுக்கோழியோடு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அது 22 நாள்லேயே பொரிச்சிடும். இந்த முட்டையை விட்டுட்டு இறங்கிடும் கோழி. அப்படியே இந்த குஞ்சுங்களை வந்து நீங்கள் இன்குபேட்டரில் பொரித்து நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா இது வந்து தங்கவே தங்காது. நீங்கள் வெளியே விடும் போது நம்ம ரொம்ப பெருசாக வர வரைக்கும் நம்ம பொத்தி பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம ஒரு கோழிங்களை விடுற மாதிரி நம்ம வெளியே விடுவோம். கொஞ்ச நாள்லேயே வந்து அது வரது தான் வரும், போகிறது போயிடும். அதனால் வந்து இதோட மீட்டு வந்து பெருசாலாம் வந்து நாட்டுக்கோழி ரேஞ்சுக்கெலாம் இருக்காது சாப்பிட்டாலும். ஸோ அதனால் இதை வளர்க்குறதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சும்மா ஒரு அழகுக்கு வளர்க்கலாம்.